கௌதம் செல்லக்குட்டீஸ் அதுக்கு ஸ்பெஷலான வெல்கம் பாஸ் 6th சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்ஸ் தான். இருந்து ஏகப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ண உண்மைக்கு பாருங்கள். அண்ட் நீங்கள் பண்ண ரெண்டே விஷயங்கள் ஓகேங்களா பண்ண வேண்டியது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எப்படின்னு தெரியலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். 4 1 மார்க்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா, உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர்ஸாக கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிச்சுன்னா. ஓகேங்களா, 4 1 மார்க்கு. தன்சானிய டேஸ் கண்டத்தில் உள்ளது. புவி தன் அச்சில் சூழ்வதை எவ்வாறு அழைக்கிறோம்? எந்த கோணல் தண்ணீரில் மிதிக்க இயலும்? டிஸ்கவரி ஆப்ஸ் இந்தியா என்ற நூலின் எழுதியவர் டேஸு. இதை உங்களுக்கு சூசிட்டு அடுத்து கோடிட்டு எடுத்து பாருங்கள். கல்வெட்டுகள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஸ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நிலாவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் என்ன? தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதெல்லாம் கோடிட்டு எடுப்புங்க. கரெக்டாக புக் பேக் மட்டும் படிங்க. ஓகேவா, அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். பழைய கற்காலம், எழுதப்பட்ட பதிவுகள், வெப்பமான கோள், வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இதெல்லாம் ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்குது. கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, ஆன்சருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சரியாக தவறா பாருங்கள். அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. இது ட்ரூவா ஃபால்ஸா? இது கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா? பரவியதா இல்லையா? இதுதான் உங்களுக்கு லெசன்ஸ் படித்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மனிதர்களை பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. மனிதர்களால் பழக்கப்படப்பட்ட முதல் விலங்கு ஆடு. சரியா தவறா எனக்கும் தெரில. அடுத்து 1 மார்க்கு. இது பாருங்கள், படித்து வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. மீதிக்கு 3 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா, மொத்தம் 8 இருக்குது, இனி 5 தான். ஓகேவா, மீதிக்கிற 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து எது உங்களுக்கு தெரியுதோ அதை ஆன்சர் பண்ணுங்கள், தெரியாத சாய்ஸில் விட்டுருங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. இந்த 3ல் 1 எழுதுனா போதும். ஓகேவா, 24 25 26 கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான்ப்பா கொஸ்டின், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்கள் டைம் டேபிள் கவர் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா, அதுக்கு தானே வீடியோஸ் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ செல்லக்குட்டி 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, ஒன்றும் விவரம் தெரியாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, படிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு டைம் டேபிள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓல்டு சப்ஸ்கிரைப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைப்னு கமெண்ட் பண்ணிட்டு ஹார்ட் போடுங்க. ஓகேப்பா செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.